Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சட்டவிரோதமாக மணல் எடுப்பதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி கிராம மக்களுடன் இணைந்து அதிமுகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொள்ளிடத்தில் வெள்ளம் ஏற்படும் போது எடக்குடி கிராமத்தில் மணல் திட்டு ஏற்படுவது வழக்கம். அதிலிருந்து சட்டவிரோதமாக மணல் திருடப்படுவதை கண்டித்து தஞ்சை அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி, அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் துரை சண்முகபிரபு உள்ளிட்டோர் கிராம மக்களுடன் இணைந்து ஜேசிபி இயந்திரத்தினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவது தொடர்கதையாகிவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரை அடுத்த செண்டிவாக்கம் காப்பு காட்டு பகுதி அருகே கழிவுநீர் கொட்டப்படுவதால் வனவிலங்குகள் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சோத்துப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் உணவகங்களில் இருந்து வெளியேறும் கழிவுநீரை கொண்டு செல்லும் வாகனங்கள் காப்புக்காடு அருகே தனியார் நிலத்தில் கொட்டுகின்றனர். இதனால் மான், முள்ளம்பன்றி மற்றும் முயல் உள்ளிட்ட வனவிலங்குகள் கழிவுநீரை பருகி உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறை மற்றும் வனத்துறை இதனை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊதிய உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூரில் அங்கன்வாடி மையங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் 500க்கும் மேற்பட்டோர் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் சுட்டெரிக்கும் வெயிலில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் திடீரென மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட 2 அங்கன்வாடி ஊழியர்கள் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்தனர். இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அரசு பேருந்தும் காரும் மோதி விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். கருவேப்பஞ்சேரி பகுதியில் நாகையிலிருந்து ராமநாதபுரம் சென்ற அரசு பேருந்தும் கேரளாவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சென்று கொண்டிருந்த காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணித்த 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 3 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு ஓட்டை உடைசலான தகர டப்பா பேருந்துகளை இயக்குவது விபத்துக்கள் அதிக அளவில் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். நயினார்பாளையம் கிராமத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தொடங்கப்பட்ட 13வது காய்கறி கண்காட்சி முதல் நாளிலேயே களை இழந்து காணப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழா தொடங்கிய நிலையில் முதல் நிகழ்ச்சியாக கோத்தகிரி நேரு பூங்காவில் 13வது காய்கறி கண்காட்சி 2 நாட்களுக்கு நடைபெறுகிறது. காலை முதல் காய்கறி கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் மக்களும் குறைந்த அளவிலேயே வந்திருந்தனர். கண்காட்சியில் வடிவமைக்கப்பட்டுள்ள காய்கறி உருவங்கள் பெயரளவில் மட்டுமே வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தோட்டக்கலைத்துறை போதுமான நிதி ஒதுக்காத கண்காட்சி குறித்து போதிய அளவில் விளம்பரம் செய்யவில்லை என சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 24 மணி நேரமும் சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுவதை கண்டித்து மேலூர் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் அளித்தனர். அலங்கம்பட்டியில் சட்டவிரோதமாக மது விற்பது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக குற்றம் சாட்டும் இப்பகுதி மக்கள் இதனால் தங்கள் கிராமத்தினர் பலர் மதுவுக்கு அடிமையாகி பல குடும்பங்கள் சீரழிந்து வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர். அத்துடன் போதை ஆசாமிகளால் பள்ளி மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுவதாக கூறிய பொதுமக்கள் மேலூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே பணியின் போது மின்சாரம் தாக்கியதில் பெயிண்டர் உயிரிழந்தார். சக்கிலிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 23 வயதான அஜய் என்பவர் பெயிண்டராக பணியாற்றி வந்தார். இவர் புதிதாக கட்டப்பட்டுள்ள வீட்டிற்கு பெயிண்ட் அடிக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அவர் பக்கத்து வீட்டில் இருந்த இரும்பு ஏணியை தூக்கி கொண்டு வரும்போது மின்கம்பி மீது எதிர்பாராத விதமாக பட்டதில் அவர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
தேங்காயை அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் தென்னை விவசாயம் நடைபெறும் நிலையில் 14 ரூபாய்க்கு மட்டுமே தேங்காய் கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க இனி அரசே தேங்காய்களை நேரடியாக கொள்முதல் செய்யவும், ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய்களை விற்பனை செய்யவும் விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். 12,000 ஹெக்டேர் அளவிலே தென்னை மர சாகுபடி நடைபெற்று வருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், ஒத்தராயிருப்பு, கான்சாபுரம், கூமாப்பட்டி ஆகிய பகுதிகளில் ஏராளமான தென்னை மர சாகுபடி நடைபெற்று வருகிறது. தேங்காய்கள் அதிகமாக உற்பத்தி ஆனாலும் அதற்கு விவசாயிகளுக்கு ஒரு ஆதார விலை கிடைக்கவில்லை. அதனால் விவசாயிகளுக்கு நஷ்டம்தான் ஏற்படுகிறது. தென்னை மரத்தை தேங்காய்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை அல்லது அதற்கான ஒரு விலையை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும். அரசே தேங்காய் கொப்பரைகளை கொள்முதல் செய்து கொள்ள வேண்டும். தென்னை மரம் சார்ந்த தொழில்களை அரசு இங்கு நிறுவ வேண்டும். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வாய்க்கால் தூர்வாரும் பணி அரைகுறையாக நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 5 கிலோமீட்டர் நீள ஆனைவரி வாய்க்கால் தூர்வாரும் பணியில் ஆரம்பம் முதல் கடைசி வரை தூர்வாராமல் பாதியில் இருந்து ஒரு பக்கத்தை மட்டும் தூர்வாருவதாகவும் 1 கிலோமீட்டர் கூட உருப்படியாக தூர்வாரப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் விடியா மாடல் ஆட்சியில் எந்த ஒரு பணியும் விளம்பரத்திற்கு தான் நடைபெறும் எனவும், வாய்க்காலை முறையாக தூர்வார எனில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக அதிகாரிகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கேட்கப்படும் தகவல்களுக்கு பதிலளிப்பதில்லை என புகார் எழுந்துள்ளது. விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வட்டார வளர்ச்சி அலுவலர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்படும் கேள்விகளுக்கு தகவல்களை தர மறுப்பதால் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடைபெற்று இருக்கலாம் என்று சந்தேகம் எழுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இது தொடர்பாக விடிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பேருந்து நிலைய விவகாரத்தில் பல்வேறு மோசடிகள் நடைபெற்றுள்ளதாக பேருந்து நிலைய மீட்பு குழுவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், தற்போது செயல்படும் பேருந்து நிலையம் போதுமானதாக உள்ளது என்றும், பேருந்து நிலையத்தை மாற்றுவது தனிப்பட்ட நபரின் நோக்கமாக உள்ளது என்றும் தெரிவித்தனர். புதிய பேருந்து நிலைய மாற்றத்திற்கு ஆலோசனை கூட்டம் என்ற பெயரில் தன்னிச்சையாக செயல்பட்டு அன்றைய தினமே பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் பேருந்து நிலைய மீட்பு குழுவினர் குற்றம் சாட்டினர். பஸ் நிலையம் மாற்றுவது முக்கியமான தீர்மானங்கும் போது 1வது தீர்மானம், 2வது தீர்மானம், 3வது தீர்மானம், 5 தீர்மானத்துக்குள்ள கொண்டு வரணும். இல்ல அந்த சப்ஜெக்ட் கொண்டு வரக்குள்ள அது உள் தீர்மானத்துக்கு உள்ளார ஒரு தீர்மானம் இருக்கும். ஆனா கடைசியா கொண்டு வந்திருக்க தீர்மானத்துக்கு இவங்க அடிஷனலா சேர்த்தது. அதை மினிட்ல நகரமன்ற தலைவர் அதை எழுதும் போது அதை சேர்த்து எழுதுவார். அப்போ நகரமன்ற உறுப்பினர் அனைவரும் கையெழுத்து போட்ட மாதிரி தான் இருக்கும். எங்க நகரமன்ற உறுப்பினர் கையெழுத்து போடலைனாலும் அந்த தீர்மானத்தை அந்த தீர்மானம் போட்ட மாதிரி அது உள்ள அடிஷனலா ஜாயின் பண்றது. இது மோசடியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க.